ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி டே 3க்கான கவுன்சிலிங் ரிப்போர்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் காலையில் எழுந்திரிச்சோன்னையுமே நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். நம்ம டே 2க்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி லிஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஆச்சரியப்படும் விதமாக 2 பேர் சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஒரு 40 ருபீஸ்க்கு சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த ஒர்க்குக்கு நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு எனக்கே உண்மையுமே சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸு. நான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ எனக்கு சரியாக அந்த 2 பர்சன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டலை. ஜஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் காட்டியிருந்தது. ஓகேங்களா, அதில் 40 ருபீஸ்ன்னு போட்டு காட்டியிருந்தது. பட் ஆனால் அதுக்குள்ளார அந்த நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு கிளியர் பண்ணோன்னே யாருன்னு என்னால் சரியாக சொல்ல முடியல, பார்க்க முடியல. ஸோ அதனால் அனுப்பிச்ச 2 பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா, எங்களோட ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா, அதுதான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி நம்ம இந்த பார்க்க போகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா, இந்த ஒர்க்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ நம்ம போல் இப்போ டே 3க்கான கவுன்சிலிங்கு இதில் பார்த்திங்கன்னா டே 2ன்னு போட்டிருப்பேன். பட் ஆனால் இது டே 3க்கு டே 3க்கான கவுன்சிலிங் பிடிஎஃப் அது கொஞ்சம் இப்போ டைப்பிங் எரர் ஆகிடுச்சு. உங்களுக்கு அவசரத்தில் ரெடி பண்ணணுங்காட்டி. ஓகேவா, ஸோ அதனால தான் இப்போ டே 3க்கான கவுன்சிலிங் ரிப்போர்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பிஎஸ்டிஎம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லெவல் 12. உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் பார்த்துட்டிங்கன்னா இஓ இன்றைக்கி ஒரு வேகன்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இனி லெவல் 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரல் வேகன்சிஸ் ஆல்மோஸ்ட் பில்லு ஹரிசான்டல் ரிசர்வேஷன், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு ஜிடி ஜென்ரலில் இந்த வேகன்சி மென்ஸ் ஹாஸ்டல் வேகன்சி மட்டும்தான் இருக்குது. அவங்களும் எக்ஸர்வீஸ் மேன் தான் எலிஜிபிள். ஸோ அவங்க எக்ஸர்வீஸ் மேன் தான் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, இன்றைக்கி மொத்தம் லெவல் 12 வேகன்சியில் நேற்று 113 இருந்தது. இன்றைக்கி 105 குறைஞ்சிச்சு. ஏன்னா இது இனிமேல் ஸ்லோ மூவிங்காக தான் இருக்கும். ஏன்னா பிஎஸ்டிஎம் வர்றப்போ எக்ஸர்வீஸ் மேனு இவங்க மாதிரி இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் உள்ளே வர்றப்போ மட்டும்தான் இந்த மூமெண்ட் இருக்கும். இன்றைக்கி 8 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஜென்ரலோட சேர்த்து. ஜென்ரலில் மீன்ஸ் எஸ்சிஏலையும் எஸ்சிலேயோ ஒருத்தங்க எடுத்திருப்பாங்க, சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ். ஸோ இது எல்லாம் சேர்த்து 8 வேகன்சிஸ் இன்றைக்கி மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நான் இந்த சைடு எல்லோ கலர் பண்ணியிருக்கிறது எல்லாமே இன்றைக்கி டச் பண்ண வேகன்சிஸ். ஓகேங்களா, இன்றைக்கி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் டச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வேகன்சிஸ் தான் இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் பண்ணிக்கிறத செக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கு ரெவன்யூ அசிஸ்டண்ட்டில் இதில் மட்டும்தான் இருக்குது, எஸ்சியில் மட்டும்தான் ஓரளவுக்கு பெண்டிங் இருக்குது. மித்த எல்லா வேகன்சிஸும் ஓரளவுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ராணிப்பேட்டை இந்த மாதிரி புது புது டிஸ்ட்ரிக்ட் அப்படியே இருக்குது. ஓகேங்களா, மித்தபடி இந்த வேகன்சிஸ்லாம் இன்னும் மூவ் ஆகாம இதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஓகேங்களா, ஜென்ரல் வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ராணிப்பேட்டையில் மட்டும் அந்த வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஜென்ரல் வேகன்சிஸ் ஆல்மோஸ்ட் ஃபில்லு. பிசியில் 9-5 இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து இருக்குது. எம்பிசியில் 13-5 இருக்குது நாளைத்த கவுன்சிலிங்க்குமே. எஸ்சியில் நல்ல வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இன்னைக்கு எடுத்த வேகன்சிஸ் டச் பண்ண வேகன்சிஸு சிவகங்கை 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த கவுன்சிலிங்கில் இன்றைக்கி வேகன்சியே நில்லு. ஓகேங்களா, வேகன்சி இனிமேல் சிவகங்கையில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அதனால தான் இங்கே நான் ரெட் கலரில் போட்டிருப்பேன். நேற்று பார்த்தீங்கன்னா 395 வேகன்சிஸ் அவைலபிளாக இருந்தது. இன்றைக்கி 118 பேர் ரெவன்யூ எடுத்திருக்காங்க. 400 பேர்த்தில் 118 பேர் எடுத்திருக்காங்க. மீதி வேகன்சிஸ் 277 இருக்குது. இதில் பாதிக்கு மேலே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் அது அந்த வேகன்சிஸ் இருக்கும். மித்தபடி ரெவன்யூ நாளைக்கும் சில பேர்த்துக்கு நாளைக்கும் நல்லாவே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேறு டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அலைடு டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டாங்கன்னா கமிஷனரேட் ஆஃப் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இன்றைக்கி டச் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்துட்டுனா 11 வேகன்சிஸ் இருந்தது. இன்றைக்கி 8 வேகன்சிஸ் இது ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் மட்டுமே எடுத்திருக்காங்க. சென்னை பீப்புள்ஸ் அசிஸ்டண்ட் செக்ரட்டரியேட்டுக்கு அப்புறம் இதுதான் எடுப்பாங்க. ஸோ அதை எடுத்திருக்காங்க. மொத்தமாக இதில் இனிமேல் 3 வேகன்சிஸ் தான் இருக்குது. அந்த 3 வேகன்சிஸுமே ஐ திங்க் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் மட்டும்தான் இருக்குது, பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் இனி ஜென்ரல் பீப்புள்ஸ் இனி எடுக்க முடியாது. ரூரல் இன்றைக்கி நல்லாவே டச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ரூரல் நல்லாவே போயிட்டு இருந்தது. ரூரல்லையுமே நிறைய வேகன்சிஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
எம்பிசியில் 32 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 24-11, ஜிடியில் வந்து 14-16, எஸ்சிஏல வந்து ஒன்று தான் இருக்குது ரூரலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 வேகன்சி ஜீரோ பண்ணிட்டாங்க பாருங்கள். ரெவன்யூவில் கூட வந்து பார்த்தோன்னா சிவகங்கை மட்டும்தான் வந்து ஜீரோவாக இருந்தது. இன்னைக்கு வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து தான் ஜீரோ ஆயிடுச்சு. அந்த 2 டிஸ்ட்ரிக்ட் என்னென்னா நம்மளுக்கு ரூரலில் வந்து ஐ திங்க் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தோன்னா ஜீரோ. ஓகேங்களா, தருமபுரி வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 மதுரை வந்து பார்த்தோன்னா ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, மதுரையில் வந்து பார்த்தோன்னா 2 வேகன்சி தான் இருந்தது, அது வந்து ஜீரோ ஆயிடுச்சு. இது வந்து இந்த வேகன்சிஸ் இது ஆக்சுவலாக என்னது தருமபுரி வந்து பார்த்தோன்னா ஜீரோ ஆயிடுச்சு. ரூரல் டெவலப்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிச்சு. அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த ஜென்ரல் வேகன்சிஸு நேற்று எல்லாமே கம்மியாக தான் வந்து டச் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் ஹெவியாக வந்து போயிட்டாங்க. ஓகேங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தோன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லு நேற்றே வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்றைக்கி எஸ்சி ஜென்ரலில் வந்து 4 வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. நாளைக்கு எஸ்சி ஜென்ரல் போனீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்க முடியும். மித்தபடி எல்லாமே ஸ்பெஷல், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் மட்டும்தான் வந்து இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேற்று 55 வேகன்சிஸ் இருந்தது, இன்றைக்கி 7 எடுத்துட்டாங்க. மீதி 48 மட்டும்தான் வந்து அவைலபிள் வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, டவுன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 வந்து இன்னைக்கு பிஎஸ்டிஎம்ல ஒருத்தர் எடுத்தார். ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டச் பண்ணார் பிஎஸ்டிஎம்ல இருக்கிறவர். ஓகேங்களா, அதனால வந்து இப்போ நேற்று 8 வேகன்சிஸ் இருந்தது, இன்னைக்கு 7 வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்னைக்கு அடுத்த வேகன்சிஸ் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் அது என்ன வந்து மூவ் ஆன் ஆகவே இல்லை. டிரான்ஸ்போர்ட் வந்து இன்னைக்கு டச் பண்ணிட்டாங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு 14 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இப்போது நேற்று வந்து டச் பண்ணாமே இருந்தாங்க, கொஞ்சம் தான் இருந்தது. இன்னைக்கு வந்து வந்துன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு 14 வேகன்சிஸ் மூவ் ஆன் ஆயிடுச்சு. அடுத்து செக்ரட்டரியேட் அதர் தன் லா அண்ட் ஃபினான்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, அது வந்து நேற்று வந்து 70 இருந்தது, இன்னைக்கு 57 குறைஞ்சிச்சு. 13 வேகன்சிஸ் வந்து போயிடுச்சு. அதுக்கடுத்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் பிரிச்சுட்டு போகுது. ஓகேங்களா, இருக்கிறது வந்து அதுக்கடுத்து வந்து இப்போ ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் அது பெண்டிங்கில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ட்ரெஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 80 வேகன்சிஸ் வந்து இன்னைக்கு போயிடுச்சு. 528 இருந்தது, 448 மாறிடுச்சு. ஓகேங்களா, 80 வேகன்சிஸ் வந்து போயிடுச்சு. ட்ரெஷரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சிஏல இருக்குது, ஜென்ரல் காலி. ஓகேங்களா, நாளைக்கு ட்ரெஷரிஸ் வில்லிங் போகிறவங்க வந்து ஜென்ரல் நாளைக்கு காலி. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, எம்பிசியில் இருக்குது, எஸ்சியில் இருக்குது. ஓகேங்களா, நாளைக்கு ட்ரெஷரிஸ் போகிறவங்க வந்து மோஸ்ட்லி எடுத்துடலாம். ஓகேங்களா, நோ ப்ராப்ளம். எந்த கம்யூனிட்டியில் போனீங்கனாலுமே நாளைக்கு ட்ரெஷரிஸ் வந்து விருப்பப்பட்டு போகிறவங்க நாளைக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரிஸ் கிடைக்கும், எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. ஓகேங்களா, ட்ரெஷரிக்கு அடுத்து லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேற்று 88 வேகன்சிஸ் இருந்தது, இன்றைக்கி 79, மொத்தம் 9 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒருத்தர் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஹிந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பிக்கப் ஆயிருந்தது. 188 இருந்தது நேற்று, இன்னைக்கு 170 ஆயிடுச்சு. 12 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. ஹிந்து ரிலீஜியஸும் நாளைக்கு கிடைக்கும், லேபரும் நாளைக்கு கிடைக்கும், ட்ரெஷரிஸும் கிடைக்கும். ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் போடுறவங்க வந்துட்டுனா போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருக்கும். அதாவது பிசி எம்பிசி இவங்கெல்லாம் வந்து போட்டுங்க. டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருக்குது, லேபர் இருக்குது, ட்ரெஷரிஸ் இருக்குது, ஹிந்து ரிலீஜியஸ் இருக்குது. அதுக்கு மேலே உங்களோட விருப்பம் தான். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் இன்றைக்கி டச் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து சிவில் சப்ளைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்க்கு, அதுக்கடுத்து சிவில் சப்ளைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் எடுத்திருப்பாங்களாட்டாக்குது. ஓகேங்களா, இல்லைங்க, சிவில் சப்ளைஸ் மட்டும் ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்க் இன்னும் டச் பண்ணல, சிவில் சப்ளைஸ் தான் டச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நான் மாற்றி சொல்லிட்டேன். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங்க் இன்னும் டச் பண்ணல, எந்த ரிலீஜியஸ் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து சிவில் சப்ளைஸ் வந்து ஒரே ஒருத்தர் எடுத்திருக்காங்க. சென்னை தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அது சென்னை விருப்பப்படுறவங்க எடுத்துங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அசிஸ்டன்ட் கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு 11 வேகன்சிஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து செரிகல்ச்சரு, அதுக்கடுத்து ஸ்டேஷனரி, என்சிசி இதெல்லாம் எதுவுமே வந்துட்டுனா ஃபில் ஆகலை. ஓகேங்களா, செக்ரட்டரியேட் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துட்டுனா ஓரளவுக்கு லோவர் டிவிஷன் கிளர்க்கில் வந்துட்டுனா 1 போயிருக்கு. ஓகேங்களா, இது என்னென்ன வந்து செக் பண்ணணும். லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்துட்டுனா 1 போயிருக்கு. அதுக்கடுத்து டெக்னிக்கல்
டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி ஹைவேஸ் மட்டும்தாங்க ஓடிச்சு, வேறு எதுவுமே வந்து ஓடலை. ஓகேங்களா? ஹைவேஸில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி 6 வேகன்சிஸ் மட்டும்தான் வந்து எடுத்திருக்காங்க. மித்தபடி வந்து பார்த்தோன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டு இன்ன வரைக்கும் டெக்னிக்கல் என்ன டச் பண்ணல. நாளைக்கெல்லாம் இந்த ட்ரெஷரிஸு, லேபரு, ஹிந்து ரிலீஜியஸு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆன் ஆகும். நெக்ஸ்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி ஒரே ஒருத்தவங்க வந்து டச் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தோன்னா எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரே ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா சோசியல் வெல்ஃபேர் உமன்ஸ் வந்து நல்லாவே பிக்கப் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அதே மாதிரி பேக்வர்டு கிளாஸில் இன்றைக்கி ஒரு வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. மேபி அவங்க ப்ரமோஷனை யோசிச்சுட்டு வந்து எடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ போகிறாங்க அப்படிங்கிறங்காட்டி வந்து இன்னும் ப்ரமோஷன்ஸ் வரும்னு எடுத்துக்கலாம். சோசியல் வெல்ஃபேரில் இன்றைக்கி 11 பேர்த்து பக்கம் எடுத்திருக்காங்க. உமன்ஸா ஜென்ஸான்னு தெரில, பட் ஆனால் 11 பேர்த்து பக்கம் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன எதுவுமே போகலை. விஜிலன்ஸில் வந்து ஐ திங்க் 2 பேர் எடுத்திருக்காங்க. அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து என்ன எதுவுமே போகலை. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸில் வந்து பார்த்தோன்னா 2 பேர் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இனி இதுக்கு அடுத்து ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது. அந்த வேகன்சி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் தான் இருக்குது. எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம் தான் இருக்குது. விஜிலன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெஷல் டிகிரியில் வந்து அதாவது நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி அதில் வந்து ஜேசிஏல இன்னைக்கு ஒரே ஒருத்தங்க மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டும் சரி, ஏஎஸும் சரி இன்னும் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆன் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஒன்று எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு தெரியல, கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா லா டிபார்ட்மெண்ட் அண்ட் செக்ரட்டரியேட் லா டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? செக்ரட்டரியேட் லா டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7, 8 வந்து பார்த்தோன்னா இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி மூவ் ஆன் ஆகலை. ஜேசிஏல இதுதான் இன்னைக்குக்கான ரிப்போர்ட் வந்து பார்த்தோன்னா இதுதான். ஓகேங்களா? நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் போட்டிருப்பேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டெலிகிராமில் வந்து பார்த்தோன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு அனலைசிஸ் வந்து நான் கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே தர்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டுனா ஷேர் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் வந்துட்டுனா எனக்கு முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்துட்டுனா நாங்கள் தொடர்ந்து நான் கண்டிப்பாக கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே எங்களோட கைடன்ஸ் கொடுக்குறோம். இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் போடுங்க சார், ஜென்ரல் கம்யூனிட்டி முடிஞ்சு நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கவுன்சிலிங் முடிச்சுட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.